ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு டீக்ளட்டரிங் மெத்தட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? 80:20 ரூல். அது எந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் அப்ளிகபிள் ஆகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நானாகட்டும் நிறையா பேராகட்டும் பண்ணுற மிஸ்டேக் இதுலேயே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி கிளட்டர்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டை வச்சுக்கலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம லைஃப்பில் வச்சுருக்க 100% ஆஃப் யூட்டிலிட்டி திங்ஸ் இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ் எப்படி ஒரு கேட்டகரியில் வேணால் பிரிச்சுக்கோங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் 20% மட்டும்தான். பட் பேலன்ஸ் இருக்க அந்த 80% பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி அதை நம்ம யூஸே பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெய்லியும் வியர் பண்ணுற கிளாத்ஸை நினச்சி பாருங்கள். இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி எடுக்கிற டிஷர்ட்ஸ், ஃபேன்ஸ் அதை நினச்சி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை விட சிம்பிளாக இன்னுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் ரொம்பவே தெளிவாக இருந்துக்குங்க. நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இடம் சுத்தமாக இருக்கணும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். இதெல்லாமே செயல்படுத்துறதுக்கு ஈஸியான விஷயம் ஒன்று தான். ட்ராக் யுவர் திங்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ். எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாரம் கூட வேண்டாம், ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக நீங்கள் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் நான் அதை உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸாக ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த 20%. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 20%ஐ கண்டுபிடிச்சிட்டாலே போதும், பேலன்ஸ் இருக்க 80% நம்மளுக்கு கிளட்டர்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்தில் இல்லைன்னா டெய்லி எது அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எந்த விஷயம் தொலைஞ்சா எதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்? சரி, அது கூட ஓகே. கடைசியாக எந்த விஷயம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு அது கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், அது உங்களோட ஏரியா அண்ட் ஸ்பேஸை பொறுத்து இந்த கேட்டகரி வைஸாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ண பொருளை 20% நம்ம எதை அதிகமாக பிடிச்சிருக்கு, அந்த அதிகமாக பிடிச்சதை எவ்வளோ ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். 80% ஆஃப் திங்ஸ் அது கிளட்டர் தான். அது ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சென்டிமெண்டலாக இருக்கலாம், இல்லைன்னா உடஞ்சி போனதாக இருக்கலாம். ஈவன் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குன்னு நம்ம மறந்து போன ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. அது ஒரு துணியாக இருக்கலாம், கிச்சன்வேர் பாத்திரமாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், கேஜெட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹோம் டெக்கோராக கூட இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சது போக நீங்கள் அது எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். 1 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. அந்த 1 வருஷத்தில் சீஸ்னல் பெட்ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. பெட்ஷீட்னால் நம்ம குளிர்காலத்தில் தான் ஜன்னல்லாம் போத்தி படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் மற்ற டைம் எல்லா டைமும் அந்த ஹெவியான பெட்ஷீட் எடுப்போமானா இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. பட் நீங்கள் டெஃபினட்டாக அந்த 20%ல் யூஸ் பண்ணுறீங்க. பட் அதர் தென் தட் ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். சரி, எல்லாமே பிரிச்சிட்டோம். 20% கிடச்சிருச்சு. 80% கிளட்டரும் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது மூலயமா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது? சிம்பிள். நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும், எப்போவுமே கிளட்டர் ஃப்ரீயாக இருக்க முடியும். இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறங்காட்டி ரொம்பவே ஈஸியாக எது நம்மளுக்கு வேணும்னு ஃபோக்கஸ்டாக இருந்துக்கலாம். ஈவன் ஒரு டைம் டியூரேஷன் செட் பண்ணி கூட இது நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோன்னு நம்மளுக்கு வேணுங்கிறத அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு இப்போ இருக்க கேரக்டருக்கும் இப்போ இருக்க கம்ஃபர்டபிலிட்டிக்கும் எந்த மாதிரி நம்ம கிளாத்ஸ் கூட வியர் பண்ணுறோன்னு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இதெல்லாம் பண்ணுறோம், தூக்கி வீசுகிறோம், டீக்ளட்டர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் சந்தோஷம், ஆசை, ஹாப்பினஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே சிம்பிளுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க் நம்மளையே அறியாமல் தோணும். அச்சோ அழகாக இருக்குது, இது எனக்கு வேணும்னு. கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், அது தப்பே கிடையாது. மினிமலிசம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே
எப்படி சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட லைஃப்பை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் முக்கியம். ஸோ இந்த 80-20 ரூலை ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வீட்டில் என்னென்ன டியூப்ளிகேட்ஸ் இருக்குது, எது நீங்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.